பாய்ங்க எல்லாரும் வந்து கேட்கறாங்க அது புடிச்சு கொடுப்பா நான் என்ன பண்ண பண்றேன் சுத்தமும் மஞ்சாவும் கலந்த மாதிரி இருக்கும் ஆரஞ்சு கலர்ல தண்ணி அதுதான் நீர் அவங்க கேக்குது அவங்க அதை வச்சு பெரிய பெரிய வேலை பண்ணுவாங்க கை ஓடிது கால் ஓடிது எல்லாம் பண்ணுவாங்க ஆளே காலி பண்ணுவாங்க ஒரு சொட்டு பண்ணுவாங்க பாய்ங்க எல்லாம் போய் விடுறாங்க அந்த ஒரு டிராப் தான் விடுவாங்க நார்மல் தண்ணியில பாட்டில அந்த ஒரு டிராப் தான் எடுத்து விடுவாங்க அந்த ஒரு டிராப்புக்கு ஒரு அட பாய்களுக்கு பாத்தீங்களா சரியான பவர் இருக்கு பேய்கள் ஓடுற பவர்லாம். ஆனா நானும் பாய் தான், எனக்கே பவர் இல்ல. ரத்தமும் மாஞ்சாவும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும்னு சொல்லி அந்த தம்பி சொல்றாப்புல. சோ ஒருத்தவங்க முஸ்லீமா இருந்தானா அவன் வந்து பேயை நம்பலாமா அப்படின்னு கேட்டாக்கா நம்ப கூடாது. ஏன்னாக்கா நம்ம எது பேயின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த உயிர் வந்து ஆவியா அலையுது, அதோட ஆசைடா நிறைவேறல, அதனால ஆவியா அலையுதுன்னு சொல்லுவோம். ஆனா இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா அந்த ஒருத்தவர் வந்து மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அதோடைய ஆவி, அதாவது அந்த ரூஹ்னு சொல்லுவாங்க, ஆத்மாவை வந்து வானவர்கள் கைப்பற்றிட்டு போயிடுவாங்க, அதாவது மலக்குமார்கள் கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது எங்களோட நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு எந்த பாயும் பேயிட்ட பேசிருக்க மாட்டாங்க, பேயும் பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாம் ஊட்டாதான் இருக்கும். சோ இனியும் இந்த மாதிரி போலியான ஆளுகளை நம்பி ஏமாறாதீங்க, பிரேவா இருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Facebook இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.